வெல்கம் டு அவர் சேனல் சால்ட் அண்ட் பெப்பர் 2020. இந்த நியூ இயரை நம்ம ஸ்வீட்டோட ஆரம்பிக்கலாம். ஸ்வீட் எடு கொண்டாடு. வாங்க நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஸ்வீட் செய்கிறதுக்கு என்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். பாருங்கள், நீங்கள் எந்த கப்பு அளவு வேணாலும் எடுத்துக்கலாம். அதே கப்பில் நான் சொல்கிறதெல்லாம் போடலாம். நீங்கள் பாருங்கள், நான் இந்த கப்பு அளவு எடுத்துட்டுருக்கேன். இது கடல மாவு, ஒரே கப்பு கடல மாவு போட்டுக்கோங்க. அதே கப்பு அளவில் கொಬ್ಬರಿ தேங்காய், அது ட்ரை கோகோனட், இதை நான் நல்லா துருவி வச்சுட்டுருக்கிறேன். இதுவும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சுகர், அதே கப்பில் 2 கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப்பு இதில் பால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 கப்பு பால். ஸோ நெக்ஸ்ட்டு 1.5 கப்பு ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ரீஃபைண்ட் ஆயிலு 1.5 கப் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் ஆச்சு. இப்போ இன்னொரு 1/2 கப்பு நம்ம ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளோ தான். இப்போ இதை நம்ம நல்லா ஸ்டவ்வில் ஃபஸ்ட்டு கீழே வச்சு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இதை நம்ம நல்லா அந்த கட்டிங் பாருங்கள், ஒன்று கூட இதில் இந்த கடல மாவு நம்மளுக்கு கட்டியாக வர தேவையில்லை. இப்படி நீங்கள் நல்லா இதில் இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இது நல்லா நம்மளுக்கு பாருங்கள் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிடுது. இது நீங்கள் நல்லா செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நல்ல ஸ்வீட்டு, ரொம்ப ஈஸியான பொருட்கள் வீட்டில் இருக்கிறதே வச்சு நம்ம இந்த நியூ இயர் ஸ்வீட் நம்ம செஞ்சுட்டுருக்குறோம். வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு செய்கிறதுனால பாருங்கள், நம்மளுக்கு காஸ்ட் வைஸும் ரொம்ப உங்களுக்கு கம்மியாகவும் எல்லோரும் சாப்பிட்லாம். உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியான ஸ்வீட். இது ரொம்ப உங்களுக்கு கஷ்டமே இல்லை, எல்லோரும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள், ரொம்ப ஈஸி வேறு. இது எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இது பாருங்கள், இது நல்லா நான் இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இது கொஞ்சம் நீங்கள் நல்லா கனமாக இருக்கிற ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். நான் இப்போது நான் கொஞ்சம் சின்ன ஒரு கப்பில் போட்டிருக்கேன் இல்லைங்களா, அதனால் நான் என்கிட்ட நான்ஸ்டிக் இருந்துச்சு, நான் இதை யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது ஃபுல்லு நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதை ஸ்டவ்வில் வைக்கலாங்க. ஸ்டவ்வில் வச்சுட்டேன். இப்போது நம்ம இது குக்கிங் டைம் தான் உங்களுக்கு எடுக்கும். வந்துட்டு ஒரு 20 மினிட்ஸு, இல்லை நீங்கள் கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி போட்டிங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ அளவு போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டைம். ஆனால் கம்பல்சரி ஒரு 30 மினிட்ஸ்னால் நீங்கள் குக் பண்ண வேண்டியதாக இருக்கும். நல்லா கை விடாமல் மிக்ஸ் பண்ணினே இருங்க. இது ஒரு நல்ல இதாகிட்டு ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். இது வேறு எதுவும் இல்லை. இது நீங்கள் கொஞ்சம் இப்படி குக் பண்ணினே இருக்கணும், அவ்வளோதான். இது பாருங்கள், இது இப்போது கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது இந்த மாதிரி கொதி வர டைமில் நம்ம கைவிடாமல் இதை இந்த மாதிரி நல்லா கலரி கொடுத்துனே மிக்ஸ் பண்ணினே வாங்க. இது பாருங்கள், இன்னும் இந்த கன்சிஸ்டன்சிக்கு இன்னும் வரல. இதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் இது குக் ஆகவே ஆகணும். இது நம்ம சுகர் போட்டிருக்குறோம் இல்லைங்களா, அதனால நம்ம இதை கைவிடாமல் கலரிட்டு வாங்க. இது நான் நான்ஸ்டிக்கில் வச்சுருக்க தொட்டு இது அடியே பிடிக்காது. நீங்கள் கொஞ்சம் கனமான பாத்திரத்தில் வச்சு செய்யுங்க, ஈஸியாக வந்துன்னு இருக்குது. பாருங்கள், ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு. நல்லா அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துன்னு இருக்குது. நம்ம அப்போவே 1.5 கப்பு தான் ஆயில் போட்டோம் இல்லைங்களா. இப்போது உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஸ்மெல்லு அந்த மனம் நல்லா வரும் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுங்க அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் நெய் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த ஒரு சின்ன கப்பில் தான் செஞ்சுட்டுருக்கிறேன். அதனால் நல்லா ஃபுல்லாக ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக, ஒரு பெரிய டீஸ்பூன் ஃபுல்லாக நெய் ஆட் பண்ணிட்டேன். இப்போது பாருங்கள், இது நல்லா ஸ்வீட் நம்மளுக்கு அந்த பதம் வந்துருச்சு பாருங்கள். பாத்திரத்துலேயே ஒட்டலை பாருங்கள். இது அப்படியே இது பாருங்க, அது நம்ம கூடவே அப்படியே குக் ஆகிட்டு வருது. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இதை வச்சுட்டு நம்ம எடுத்துடலாம். வாவ் பாருங்கள், இப்போ இது நல்லா நம்மளுக்கு ஸ்வீட் பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நான் இது ஒரு தட்டில் வந்துட்டு நெய் போட்டு நம்ம இது க்ரீஸ் பண்ணிக்கலாம்.
க்ரீஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த பிளேட்டில் கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இது குக் பண்ணதை இந்த தட்டில் இந்த பிளேட்டில் போட்டு நல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இப்போ ஸ்வீட்டை இந்த தட்டுக்கு நல்லா ஷிஃப்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நெய் போட்டு க்ரீஸ் பண்ணிவிட்டு போட்டு வச்சுருக்கேன். இது நல்லா கொஞ்சம் கூல் ஆகிற வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க. அப்புறமா நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். த ஸ்வீட் இஸ் ரெடி நவ். இது கொஞ்சம் கூல் ஆகட்டும். இது ஸ்வீட்டு நல்லா கூல் ஆகிடுச்சு. பாருங்கள், கூல் ஆகிட்டு நல்லா கட்டியாக வந்துச்சு. இப்போ நம்ம உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் அதை கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ பிளேட் இப்படி டர்ன் பண்ணிக்கினேன். இந்த பக்கம் அதே மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் ஸ்வீட்டு இது இந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை அப்படியே நம்ம இந்த பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். வா, வந்துருச்சு சிலது. பாருங்கள், நல்லா பர்ஃபி மாதிரி இதை உங்களுக்கு திருப்பி காட்டுற பாருங்கள். நான் எப்படி கட் பண்ணியிருக்கேனோ அதே மாதிரி வந்திருக்குது. பாருங்கள், ஒரு சின்ன கப் அளவு தான் நம்ம ஐட்டம்ஸுங்க. அந்த கப்பு இதில் தான் நான் போட்டதே. இது எப்படியும் ஒரு 300 கிராம்ஸ்க்கு மேலேயே நம்மளுக்கு ஸ்வீட் வந்திருக்குது. சேம் உங்களுக்கு மைசூர் பாக்கூடிய டேஸ்ட்டே தான் இருக்கும். இது நல்லா இது நம்ம அந்த நெய் வேறு ஆட் பண்ணதுனால நல்ல மணமாகவும் நல்ல டேஸ்ட்டு. இது பாருங்கள், ரிமைனிங்கு இதில் இருக்குது. இதுவும் நான் ரிமைனிங் இதில் இருக்குது. இதுவும் உங்களுக்கு எடுத்து காமிச்சிடுறேன். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக, எவ்வளோ ஒரு ஷார்ட் டைமில் நம்மளுக்கு ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற பொருட்கள் எல்லாம் 6.5 கப்ஸ் வருது டோட்டலி. ஸோ இதனுடைய பேர் வந்து 7 கப்ஸ். ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான ஸ்வீட்டு, நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். பாருங்கள், ஸ்வீட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நியூ இயர் நம்ம வீட்டில் செஞ்ச ஸ்வீட்டை வச்சு நம்ம கொண்டாட போகிறோம். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் மை family, friends, subscribers, wish you all a very, very, very happy and prosperous New Year 2021. Sweeted கொண்டாடு.